வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் PRSTC TV பி. ராஜசேகரன். தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று விமர்சனம் செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர். இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் கலெக்ஷன் நடக்கவில்லையா, கமிஷன் நடக்கவில்லையா, கரப்ஷன் நடக்கவில்லையா என்று பொதுமக்கள் தற்போது கேள்வி எழுப்புகிறார்கள். பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர், இந்த முதலமைச்சரின் அமைச்சரவையில் உள்ள பல அமைச்சர்களும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் டாஸ்மார்க் தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டு அதிலிருந்து மதுக்களை தயாரித்து டாஸ்மார்க் கடைகளுக்கு விற்பனை செய்வதாக பொதுமக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். பல்வேறு ஊடகங்களிலும் இந்த செய்திகள் வருகின்றன. மேலும் கள்ளச்சாராயத்தை குடித்து விக்கிரவாண்டியில் பலர் இறந்ததாக கூறுகிறார்கள். ஊடகங்களில் அந்த செய்திகள் வந்தது. கள்ளச்சாராயம் ஒரு மாவட்டத்தில் விற்பது என்றால் மாவட்டத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் அது நடக்காது. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? மாநில முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த மாநில முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒரு கள்ளச்சாராயம் விற்பனை செய்து பல்வேறு உயிர்கள் பலியான கதைகள் நடந்தேறியிருக்கின்றன. ஆக காவல்துறை இவர் கட்டுப்பாட்டில் இயங்கவில்லையா? இவர் அதை சரியாக இயக்கவில்லையா? காவல்துறை முதலமைச்சரின் பேச்சை கேட்கவில்லையா? முதலமைச்சர் மறைமுகமாக இருந்து கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தாரா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பினார்கள். பல்வேறு அரசியல் தலைவர்களும் இது பற்றி கருத்து கூறினார்கள். அதை பற்றியெல்லாம் ஒரு கவலைப்படாத முதலமைச்சராக இவர் இருந்து கொண்டு வருகிறார். எந்த துறைகளை எடுத்தாலும் குறைகள் இல்லாத துறைகளே இல்லை என்ற அளவிற்கு தமிழக வரலாற்றிலேயே மிக மோசமான முதலமைச்சராக இவர் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.